சரி நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. நிச்சாம்பளத்துக்கு தேதி அது நீங்களே முடிவு பண்ணுங்க. எந்த தேதினே எங்ககிட்ட ஃபோன் போட்டு சொல்லிருங்க, நாங்க ரெடியா இருப்போம். சரி, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு தேதியை பார்த்து உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்றேன். ஆட்டு. சரி கிளம்புறோம். போயிட்டு வரேன் அக்கா. போயிட்டு வரேனே. ஆமா போயிட்டு வாங்க. நல்லபடியா எல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. இதுக்கு மேல மேற்கொண்டு நடக்க வேண்டியதும் கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும் மேரி. சரி வா உள்ள போலாம். செல்வா 2 ட்ரிப்ஸ் ஏத்திருக்காங்க. நீயா சொன்ன? ஆமா வர்க்கீஸ், நான் தான் சொன்னேன். ஏத்துறது ஒரேடியா ஏத்திக்கிட்டு போனா இன்னும் தெம்பு தானேன்னு நான் தான் இன்னொரு ட்ரிப்ஸ் ஏத்துங்கன்னு சொன்னேன். சரிதானே வர்க்கீஸ்? சரிதான். ராஜபாண்டியை எங்க அனுப்பிட்டு செல்வா? ட்ரிப்ஸுக்கான பில்லு கொடுத்தாங்க. அதை தான் ராஜபாண்டி கிட்ட கொடுத்து அனுப்புனேன். கொஞ்சம் போய் ரொப்பிட்டு வாப்பான்னு. அப்படியே ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். சரி. யார் செல்வா போன்ல? மைனி தான் போடுறாங்க. ஹலோ. சொல்லுங்க மைனியா. ஹலோ செல்வா. நல்லபடியா இங்க பூ வச்சிட்டோம். வச்சிட்டீங்களோ? சரி மைனியா. ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி முடிச்சாச்சு. நாங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். பொண்ணு வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், நேரடியா நம்ம வீட்டுக்கே வாங்க. ஏன்னா இங்க நாங்க பூவெல்லாம் வச்சு முடிச்சிட்டு பஸ்ல உட்காந்துருக்கோம் கிளம்புறதுக்கு. அப்படியா? சரி மைனியா, அப்ப நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். சரி ஆட்டோ. சரி மைனியா. என்னவா செல்வா? பூ வச்சு முடிச்சிட்டாங்களாம். பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பி பஸ்ல உட்காந்துருக்காங்களாம். அதனால நம்மள நேரடியா வீட்டுக்கு வர சொல்றாங்க. அப்படியா? சரி இரு செல்வா, நான் ராஜபாண்டியை போய் பார்த்துட்டு வரேன். எப்படியோ வர்க்கீஸ் அங்க போறதுல இருந்து தடுத்தாச்சு. பூ வைப்புக்கு தடுத்தாச்சு. நிச்சாம்பளத்துல என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, இப்பயே நமக்கு ஒரு ஐடியா வந்த மாதிரி அப்பயும் ஏதாவது ஒண்ணு வரும், பாத்துக்குவோம். ஐயோ, இதுல நாம அவங்கள வேற மறந்துட்டோமே. சரி, அவங்களுக்கு போன் போடுவோம். யார் வசந்தி? செல்வா தாங்க. நாமளே பூவெல்லாம் வச்சுட்டு பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். இதுல இவனுக்கு 4 பேர் வேற பொண்ணு வீட்டுக்கு வர போறானுங்களே இனிமேதான். அதான் 4 பேரும் நேரடியா வீட்டுக்கு போங்க, நாங்களே இங்கிருந்து கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டேன். அதுவும் சரிதான். ஹலோ. எல்லாம் நல்லபடியா தடுத்தாச்சுங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானாச்சு பொண்ணுக்கு பூ வைக்கிற வரைக்கும் தடுத்து நிறுத்துவோம். அதுக்கப்புறம் வர்க்கீஸை பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு தான் நானும் பார்த்தேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல வர்க்கீஸ் அம்மாவே பூ வச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா வர்க்கீஸ் இன்னமும் அந்த வீட்டு வாசப்படியில கூட கால் வைக்கல. ஏதோ என் நல்ல நேரம், நான் போட்ட பிளான் இங்க சக்சஸ் ஆயிடுச்சு. சரி, அங்க என்னங்க நடந்துச்சு? நானே போன் போடலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே போட்டுட்டீங்க. ஆமா, நான் கூட எப்படி தடுக்கிறதுன்னு ஒன்னும் தெரியாம இருந்தேன். ஆனா கடைசியில இங்க மாப்பிள்ளையே வரல. அவன் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்டா, அங்க அவன் ஃப்ரெண்டு கூட போயிட்டான்னு சொன்னாங்க. அப்படி போடு. அப்ப அங்கேயும் அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டோட அண்ணன் தான் காப்பாத்திருக்காரு, இங்கேயும் வர்க்கீஸோட ஃப்ரெண்டோட அண்ணன் தான் காப்பாத்திருக்காரு. எப்படியோ அந்த பூ வைப்புல தடுத்துட்டோம். ஆனா அந்த நிச்சாம்பளத்துல தான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அதாங்க எனக்கும் ஒரே யோசனையா இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் எப்படியோ தடுத்துட்டோம். நிச்சாம்பளத்துக்கு ஏதாவது ஒரு பிளான் போடுவோம். சரி, நான் போடுறேன் அப்புறமா. சரி, நான் வைக்கிறேன். வீடு பூட்டி இருக்குண்ணே, சாவி மைனி கிட்ட இருக்கும். சரி, வர்க்கீஸ் ராஜபாண்டியா எங்கப்பா? பின்னாடி வாராங்கண்ணே. சரி, உங்க மைனிக்கு போன் போட்டு கேளு எங்க வாராங்கன்னு. சரிண்ணே. ஹலோ மைனியா, எங்க வாரீங்க மைனியா? நாங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கிறோம் மைனியா, சீக்கிரம் வாங்க. ஆட்டும் இங்க நான் பக்கத்துல தான் இருக்கிறாங்களாண்ணே, வந்துட்டாங்களா? ஏன் செல்வா இங்க வாசல்லே நிக்கிற? சாவி மைனி கிட்ட இருக்குது வர்க்கீஸ், அதான் இங்கே நிக்கிறோம். சரி, அவங்க கிட்ட போன் போட்டு கேளு எங்க வாராங்கன்னு. கேட்டாச்சு வர்க்கீஸ், பக்கத்துல வந்துட்டாங்களா? அதோ வேன் வந்துருச்சு. லேட் ஆயிடுச்சா செல்வா? இல்ல மைனியா, இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தோம். சரி எல்லாம் வாங்க உள்ள போலாம். நான் ஒரு கிறுக்கி வாசல்லே நிக்க வச்சு பேசுறேன் பாரு. ஏக்கா அம்மா எங்க? அங்கதான் பஸ் கிட்ட ராணி அக்கா கூட இருக்கிறாங்க. சரிக்கா, என்கிட்ட தான் சாவி இருக்குது எங்க வீட்டுது, அதான் கேட்டேன். ராஜபாண்டி சொல்லுனே. ராஜபாண்டி, என் வண்டி வீட்லயே இருக்கு. போகும்போது செல்வா கூட நான் அவங்க அண்ணன் எல்லாம் ஒன்னா போயிட்டோம். உன் வண்டி கொஞ்சம் எடுத்துட்டு போய் எங்க அம்மாவை விட்டுட்டு வந்துருதா? சரிண்ணே, எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் கேக்குறீங்க? வர்க்கீஸே, நீ கொண்டு போய் அம்மாவை விட்டுட்டு வா. நான் அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். ராஜபாண்டி வீடுதான் பக்கத்து வீடுதான். இங்க வண்டியை விட்டுட்டு என் வண்டியில உன் வீட்டுக்கு போலாம். சரி செல்வா, நானும் அப்படிதான் யோசிச்சேன். சரி, நீ போயிட்டு வா வர்க்கீஸே. வாங்குங்க, நீங்க எங்க சோஃபால உட்காந்துருங்க. நான் போய் துணி மாத்திட்டு வந்துடுறேன். சியானா வாமா. அண்ணே, நீங்க சோஃபால உட்காருனே. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரதானே? இருந்தா போது செல்வா, நீ போய் துணி மாத்திட்டு வா போ. வர்க்கீஸ் அப்புறம் அவங்க அம்மாவை விட்டுட்டு வந்துருவான்ல. சரிண்ணே. எவ கேட்கணுமோ இந்த கேள்வியை அவ கேட்க மாட்டேங்கிறா. காஃபி கீஃபி போட்டு எடுத்துட்டு வரதா? காஃபி ஒண்ணுதான் குறைச்சல். செல்வா வர்க்கீஸ் வந்துட்டாவா? செல்வா வந்துட்டா வர்க்கீஸே. போயிட்டு வர மைனியா. சரிப்பா. எங்க காஃபி கீஃபி போட்டு எடுத்துட்டு வரதா?
வயிற்றுச்சல கிளப்பாத வசந்தி. நான் என்ன வயிற்றுச்சல கிளப்பினேன் இப்ப? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஏயா இதுல உனக்கு என்ன சந்தேகம் இப்ப? மாதிரி பொண்ணு பார்க்க வேண்டிய மாப்பிள்ளையே அங்க ஏன் கூட இருக்கிறான். உனக்கு என்னடி அங்க வேலை? ஓ இப்ப நான் அழுதுகிட்டே உமர் பின்னாடி வந்திருந்தா உனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமோ? கிறுக்கி மாதிரியே பேசாத கிறுக்கி. ஆமா ஓய் கிறுக்கிதான், நான் கிறுக்கிதான். உமர் குடும்பத்துல வந்து மாத்திருக்கல, நான் கிறுக்கிதான். கிறுக்கிதான் உமர் குடும்பத்துல வந்து மாட்டுவா. தெளிவானவன் எப்பயும் பிச்சுக்கிட்டு போயிருப்பாளே. வசந்தி நான் சொல்ல வரது கேளு. நீ வந்திருந்தனா அவன் போயிட்டு இருப்பான்ல. இன்னைக்கு அவன் தான் அங்க இருக்க வேண்டியவன். அவன் ஏன் கூட இருக்கிறான். நீ என்னடி அங்க போய் பண்ண? வெளியில சொல்லலானா அவனுக்குன்னு ஒரு ஆசை பாசம் இருக்காது. நீ இருந்திருந்தா ராஜபாண்டி வந்திருக்கும், அதுக்கும் கூட வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கலாம். ஏன் நான் இருந்தாதான் ராஜபாண்டி கூட வரைக்கும் அனுப்பணுமா? உனக்கு தான் அவ்வளவு அக்கறை இருக்குல்ல, கூட அனுப்பியிருக்க வேண்டியதானே. அவன் பூ வச்சு முடிச்சாலும் பரவாயில்லன்னு அங்க வந்திருப்பால. நாங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் அக்கறையா இருக்கிறோம். உனக்கு மட்டும் எந்த அக்கறையும் இல்லாம நீ சுத்திட்டு திரி. ஆமா நான் இப்ப எங்க போய் ஊர் ஊரா பொறுக்கி தெரிஞ்சிட்டு வந்தேன். எம்மா உன்கிட்ட இதுக்கு மேல புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட மூளை இல்ல. மூளை கரைஞ்சு போயிடுச்சு. போ, தயவு செஞ்சு போ. நீர் பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. என்னமோ நான் தான் அவனை பொண்ணு பாக்குறதுல இருந்து தடுத்த மாதிரியும், அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்துட்டா எனக்கு பொறாம பிடிக்கிற மாதிரி நீர் பேசுறீ. நான் என்ன சொல்றேன், இவ என்ன எடுத்துக்கிறா? கடவுளே, எந்த ஜன்மத்துல என்ன பாவம் பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே. வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடக்கூடாது. இந்த 4 செவத்திலேயே அணிஞ்சு கிடக்கணும். ராணி ராணி என்ன வாரேன். வாங்குக்கா. இவ்வளவு காலையிலே வந்திருக்கீங்க? தேதி பார்த்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். நிச்சாம்பளத்துக்கா? ஆமாம்மா. நேத்து தானங்க பூவே வச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ள நிச்சாம்பளத்துக்கு தேதி குறிக்க சொல்றீங்க? இல்லம்மா, எல்லாமே பட்டு பட்டுன்னு செஞ்சிடலாமேன்னு பாக்குறேன். சரிக்கா, அது கூட ஒரு மத்தியமா இல்ல சாயந்தரமா எல்லாரும் உட்காந்து கலந்து பேசி முடிவு எடுத்துக்கலாம். இவ்வளவு காலையிலே வந்து கேக்குறீங்க? இல்லம்மா, மதியம் சாயந்தரம் அப்புறம் நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போயிருவோமோன்றதுக்காக தான் காலையிலே வந்து பாத்துக்கலான்னு நான் நினைச்சேன். அவங்களுக்கு தான் நம்ம வேலை அதிகமா இருக்கும். அவங்க கிட்ட ஒரு நல்லா பார்த்து சொல்லிட்டோம்னா நமக்கு வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். சரி இருங்கக்கா, நான் தேவிக்கு ஃபோன் போடுறேன். ஹலோ தேவி. சொல்லுங்கக்கா. இல்லம்மா தேவி, சகாயக்கா வந்தாங்க. நிச்சாம்பளத்துக்கு தேதி குறிக்கணுமா? அதான் நீ வர முடியுமா? இல்லக்கா, நேத்து அங்க பூ வைப்புக்கு வந்ததே வீட்டுல வேலை அப்படியே கிடக்குது. அதுவும் இல்லாம இன்னைக்கு அறுவடை பண்ண மூட்டை எல்லாம் எடுத்துட்டு போய் கடையில வேற போட்டு வரணும். நிறைய சோழி கிடக்குதேக்கா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் சகாயக்காவும் வசந்தி வீட்டுக்கு போய் வசந்தி கிட்ட இருந்து ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சுக்கங்க. அப்படி சொல்றியோ? ஆமாக்கா. சரிம்மா, சரி நீ வேலை செய், நான் வைக்கிறேன். ஆட்டுங்க. இதுவும் நல்ல யோசனையாரமா இருக்கு. சரிக்கா, அப்ப நாம இப்பயே வசந்தி வீட்டுக்கு போவோம். அவகிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா பாப்போம். அப்புறம் நம்ம தேவி கிட்ட சொல்லிக்கலாம். அதுவும் இல்லாம இது நிச்சாம்பளம், நிறைய வீட்டுக்கு போய் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரணும். ஆமாம்மா. சரிம்மா, வா நம்ம போலாம். ஆட்டும். ஒரு நிமிஷம்க்கா. சத்யா சத்யா. சொல்லுமா. மக்களே, இட்லி சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன். 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் அதை வந்துடுறேன். சரிம்மா. மக்கா சாப்பிட்டுட்டு நம்ம அரிசி பொங்குற குண்டா இருக்குல்ல, அந்த குண்டால 2 படி அரிசி எடுத்து போட்டு தண்ணி ஊத்தி வைமா. நான் வரதுக்குள்ள ஊறிடும், வடிச்சிடலாம். அப்படியே குக்கர்ல 2 படி பருப்பள்ளி போட்டு தண்ணி ஊத்தி வைமா. சரிம்மா. சரி வாங்கக்கா போலாம். வசந்தி வசந்தி. என்ன வாரேன். என்னக்கா காலையில 2 பேரும் வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னக்கா? நிச்சாம்பளத்துக்கு தேதி குறிக்க வந்திருக்கோமா? நேத்து தானக்கா பூ வச்சுட்டு வந்தோம். இருக்கட்டும், நிச்சாம்பளம்னா பூ வைப்பு மாதிரியா? ஒரு நாள் முன்னாடி தேதி பார்த்துட்டு அப்படியே நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு போறதுக்கு? அதுவும் சரிதான், நிறைய ரெடி பண்ற வேலையெல்லாம் இருக்கும். அதாம்மா, ஒரு நல்ல தேதியா பார்த்து நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. நம்ம வேலையை பார்த்துக்குவோம். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி இருங்க, நான் போய் கேலண்டர் எடுத்துட்டு வரேன். வர ஞாயிற்றுக்கிழமையே நல்ல நாள் தாங்க. இன்னைக்கு வச்சா லீவு, எல்லாருமே வருவாங்க. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை வச்சாதான் நல்லது. சரி, அப்புறம் நீங்க எல்லாம் சொல்றீங்க, வர ஞாயிற்றுக்கிழமையே வச்சுக்கலாம். ஒரு வாரம் இருக்குல்ல, ரெடி பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். சரிக்கா, அப்ப அவங்களுக்கு ஃபோன் போட்டு இப்பயே இங்கேயே சொல்லிருங்க. சரிம்மா. ஹலோ. நாங்க தேதி பார்த்துட்டோம், இப்பதான் பார்த்தோம். வர ஞாயிற்றுக்கிழமைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு அது சரிதானே? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் கூப்பிட்றவங்க எல்லாம் வர்றதுக்கும் வசதியா இருக்கும். அதுக்கு தான் அந்த நாள் நல்லா இருக்குமேனு எடுத்தோம். அப்படியா? சரி சரி, சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்துக்கிட்டாங்கம்மா. அப்புறம் என்ன, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு நிச்சாம்பளம், பெரிய ஃபங்க்ஷனு. ஒரு வாரம் தாக்க இருக்குது. யார் யாரை கூப்பிடணுமோ கூப்பிடுங்க. நிச்சாம்பளத்துக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பொங்கி போடணும். நமக்கும் வேலை இருக்குது ராணியக்கா. ஆமாம்மா, இப்படியே எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா சரிதான். நடக்குங்க, நடக்கும், நம்பிக்கை வைங்க.